எனக்கு முழுக்க முழுக்க ஹாப்பியான ஒரு படம் அப்படின்னா அது மாயாவி தான். மாயாவி மாயாவி தான். ட்ரீம் ஆமாம். அந்த மாயாவி பண்ணும்போது சூர்யா சாருக்கு வந்து என்னென்ன நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது ஒரு 5 டேஸில் உருவான ஒரு கதை. 5 நாள்ல அவர் கேட்ட வசி உருவாக்குனீங்களா இல்ல நீங்க இல்லை உருவாக்கி இல்லை அவர் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேப் ஒரு 60-70 டேஸ் இருந்துச்சு கேப்பு. அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே அப்போ நம்ம பண்ணணும் வேறு என்ன பண்ணலாம், ரீமேக் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னா ஹம் தும்னு ஒரு ஃபிலிம் இருந்துச்சு. இந்த சைஃப் அலி கானு ராணி முகர்ஜி எல்லாம் பண்ணது. சரி அதை பண்ணிடலாமான்னு பார்த்தது. அது பண்ணால் அது வந்து நார்த்லேருந்து ட்ராவல் ஆகி வரும். அது நார்த்லேருந்து ட்ராவல் ஆகி வரும். ஒரு கல்யாணம், இந்த மேட்ரிமோனி அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்கும். ஒரு கல்யாண ஏற்பாட்டாளராக வருவார். அங்கே அந்த பொண்ணு வரும். ஒரு 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 மாதிரியான அது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 டேஸ் எடுக்கக்கூடிய படமாக இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வேறு இருந்துச்சு. சரி வேண்டாம், ரீமேக் எதுக்கு, நம்மளே நேராக ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாளில் என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகே ஒரு ஃபிலிமுக்குள்ளே ஒரு ஃபிலிமை காட்டிடுவோம் அப்படிங்கிறத. அது ஆமாம். என்னென்னா அவர் ஒரு மகாபலிபுரத்தில் ஒரு கைடாக இருக்கார். அவர் வந்து அந்த கைடு வேலை அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பாவர்ட்டி இருக்கும். அவரும் அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியான ஆள். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறது, எங்கேயா போய் திருடலாமான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டு ஒரு வீட்டுக்கு திருட போவார். அங்கே போனால் அது இந்த ஆர்டிஸ்டோட வீடாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வீட்டுக்குள்ளே எதுக்கு திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம பேனர் கட்டணும், ஸ்டார் வச்சோம், அவங்க படத்தை ரசித்தோம், அவங்களுக்கு கை தட்டணும், அவங்க பேனருக்கு பால் ஊற்றிருக்கோம். ஸோ அவங்க வீட்டில் எப்படி திருடுறதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு நேர்மையாக வெளியே வந்துடுவார். ஆனால் பட் அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை அரெஸ்ட் பண்ணி அந்த அரசில் இவர் வந்து கவுண்டிங் ஆகி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அதுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பண்ணோம். அதான் மாயாவி. நம்ம பாலா சாராக இருக்கட்டும், கலைப்புலி தானு சாராக இருக்கட்டும், அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த புஷ்பாவோட மியூசிக் டைரக்டர் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் எந்திரனில் இருந்த கேமராமேன் ரத்னவேலு அவர் பண்ணார். சுரேஷ் ஹாசன் பெரிய கேமராமேன். மணிரத்ன சாரோட எடிட்டர். ஸோ பெரிய பெரிய டெக்னீஷியனாக சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் அந்த மாயாவி. எவ்வளோ நாளைக்குள்ளே முடிச்சிங்க அந்த படத்தை? அது மொத்தமே எனக்கு தெரிஞ்சு 52 டேஸில் முடிச்சாச்சு. 52 நாளில் ஈஸியாக முடிச்சாச்சு. அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு செட்டு, அது பிரசாத்துக்குள்ளே ஒரு செட்டு போட்டு அப்படியே எல்லாம் பண்ணிட்டாங்க. அதில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஃபஸ்ட் டைம் ஜோதியா மேடத்தை அந்த படத்தில் தான் நான் வந்து ஃபுல்லாக அவங்க தான் டப் பண்ணாங்க. மற்ற எல்லா படத்துலையும் வந்து ஜோதியா மேடத்துக்கு வேறு யாராவது டப் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நீங்களே டப் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள்லாம் சொன்னோம். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள் டப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு டே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே வந்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க தான் டப் பண்ணாங்க. போத் பார்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்க மாயாவியோட அவுட்புட் பார்த்துட்டு. ஜோ மேடமும் சுரேஷ் சாரும் வந்து பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் ஜோ மேடத்தை வச்சு தனியாக ஒரு படம் பண்ணலாமான்னு சொல்லலாம் ஸ்கிரிப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சார் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறம் சாருக்கு வந்து நான் ஒரு கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு ரீபர்த்தை வச்சுட்டு அவரோட டபுள் ஆக்டிங்கில் வச்சுட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன். அது எப்போ பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எப்போ பண்ணலாம், இந்த கஜினி வந்துருச்சு, அப்புறம் 24ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லியாக திருப்பி நான் கடவுள் ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு பாலா சார் கூட. அந்த ப்ரொடக்ஷன் அங்கே போய் ஒர்க் பண்ண மாட்டேன்னு ரைட்ரு வந்து ஜெயமோகன் சார் எழுதினார். அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸ் நடந்துச்சு. 3 இயர்ஸ் நடந்துச்சு. அதில் வந்து அந்த குய்யன்னு ஒரு கேரக்டர், அது ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். அந்த படம் பண்ணலாம்னா 3 இயர்ஸ் பண்ணலான்னா நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கேமராமேனு ரைட்டர்ஸு எல்லாருமே என்னை கம்பல் பண்ணாங்க. நான் அது வரைக்கும் நடிக்கிறதா வாய்ப்பு இது நினச்சே பார்க்கல. அங்கே இது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த படம் நான் அந்த குய்யன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். ஓகே, அந்த படம் பண்ணி வெளியே வந்துச்சு. 3 இயர்ஸில் ஒரு 3 இயர்ஸை நான் கண்டினியூஸாக தாடி வச்சுருந்தேன். ஓகே, ஒரு படத்துக்காக எல்லோரும் வந்து ஒரு ஷேவ் பண்ணுவாங்க, வைப்பாங்க, ஒரு சின்ன கெட்டப் மாற்றுவாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 3 வருஷம் நான் தாடி வச்சுருந்தேன். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது மீடியாவுக்கு தெரியும், என்னோடய கொலீக்ஸு, எங்களோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஃபேமிலியை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த படம் வந்து எனக்கு பெருசாக ஐயோ நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருசாக எனக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் நான் வந்து டயர்டாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், எனக்கு சீனியர்னு சொல்லலாம், ராசுமதுரன் வந்து மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் பண்ணேன். ஆமாம், அதுதான் கேட்கலான்னு 10 டேரக்டர்ஸ் சேர்ந்து நடித்த ஒரு படம். அந்த படம் பண்ணலாம் அப்படிங்கையில் தான் நீ நடி அப்படின்னு சொன்னார். எனக்கு நடிக்கிறதா இல்லை, ஒரு கன்னடத்தில் ஒரு செல்வராயசாமி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலான்னு இருந்தேன். சரி அது இல்லை, அதுக்கப்புறம் இந்த படத்தை நடிச்சிடலாம்
அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த 10 டைரக்டரில் ஒன்று பண்ணேன். அதில் என்ன நல்ல கேரக்டர் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் புரியலை. அதில் ஒரு மென்டல் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், வைத்தியக்காரன். ஸோ மனநல சரியில்லாத ஒரு மனநிலைக்கிறேன். அதை பண்ணுறதுக்கு வேற ஒருத்தர் யாரும் இல்லையா, இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் நீ பண்ணுனாரு. மணிவண்ணன் சார் சொன்னார், பண்ணுறா நல்லா இருக்கும்னாரு. ஸோ அந்த படம் தான் என்னை எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஸோ மாயாண்டி குடும்பத்தார்லேருந்து இப்போ நான் 2008 இப்போ 23 வரைக்கும் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் பிகாஸ் ஆஃப் அந்த மாயாண்டி குடும்பத்தார் தான். இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனல் மூலமாக உங்களை நான் பார்த்தது, பேசினது, உங்களை சந்தித்ததை நான் பெருமை அடைகிறேன். இந்த சேனல்ஸ் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண ரங்கோலி நெட்வொர்க்ஸ் அவங்களுக்கும், NSNG டெக்ஸ்டைல்ஸ் ஹப் அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தமிழ் படத்தை இவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்குறது, எங்களை தாண்டி நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, ரசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல்.